வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் சூப்பரான ஒரு நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா தண்ணி சேர்த்து 2 தடவை கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவிட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை உடனே மூடி போடக்கூடாதுங்க. நல்லா கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டு கொதிக்கும்போது நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம மூடி போட்டுடலாம். விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டுங்க. பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. இப்போ அரிசி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது நான் எடுத்த அதே கப்பில் 2 கப் மண்டை வெல்லம். நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ ஒரு கப்புக்கு 2 கப் மண்டை வெல்லம், இதுதான் அளவு. இப்போ இதையும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். பாருங்கள், மண்டவெல்லம் அப்படியே கரையும். பாருங்கள், எப்படி மண்டவெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. பாருங்கள், சூப்பராக மண்டவெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம நெய் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நெய்யோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கிட்டோம். இப்போது இந்த பொங்கலில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பருப்பு சேர்த்து செய்வாங்க. நான் பருப்பு சேர்க்க மாட்டேன். நான் எப்போவுமே இப்படி தான் அரிசி மட்டும் சேர்த்து செய்வேன். அது ஒரு டேஸ்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட கிளறி ஒரு இலையில் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க. சக்கரை பொங்கல் ரெடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சக்கரை பொங்கல். பாருங்கள், நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.